ஹாய். இந்த வீடியோல நம்ம ஒரு வீடியோவ போட்ட உடனே சர்ச் ரிசல்ட்ல எப்படி எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு வீடியோ போட்ட உடனே வந்து அது சர்ச் ரிசல்ட்லயோ, இல்ல YouTubeல போய் சர்ச் பண்ணாலோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல வர வைக்கிறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இது ஏன்னா, ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா, பல ஆயிரம் பேர் வந்து போட்டுருக்காங்க. ஸோ அந்த காம்படிஷன ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். ஸோ இது மாரி காம்படிஷன் வீடியோ நம்ம போட்டாக்கா எப்படி முன்னேற முடியும்? இல்ல முன்னாடி அந்த வீடியோ வந்து கொண்டு வர முடியுமா? அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது பேரு வந்து பார்த்தீங்கன்னா, SEO அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கூகுள் வந்து எப்படி ஒரு வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ரேட்டிங்ல எடுத்துட்டு போய் வைக்கிதுன்னா, அந்த சேனலோட மெச்சூரிட்டி. ஸோ ஒரு சேனல் வந்து ரொம்ப வயசான சேனலா இருந்தாக்கா, அதோட வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டே வந்துரும். இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்க உங்களோட எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு போடுறீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, உங்க வீடியோ ஃபர்ஸ்ட்ல வர்றதோ, இல்ல சர்ச் என்ஜின்ல மாட்டுறதோ இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம்னா, என்னோட வீடியோஸ்ல வந்து நம்ம ஒரு டைட்டில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த டைட்டில வச்சு தான் பார்த்தீங்கன்னா, வியூவர்ஸ் வந்து சர்ச் பண்ணி வருவாங்க. ஸோ என்னோட ஸ்டார்ட்டிங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, நான் தமிழ்ல தான் குடுத்திருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு திங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தமிழ்ல டைட்டிலே குடுக்கக்கூடாது. ஏன்னா 99.9% பீப்பிள் வந்து YouTubeல போய் சர்ச் பண்றாங்கன்னா, இல்ல Google என்ஜின்ல போய் சர்ச் பண்றாங்கன்னா பார்த்தோம்னா, அவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணவே மாட்டாங்க. யாரா இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா தமிழே வந்து நம்ம இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணி சர்ச் பண்ணுவோம். அதுக்கும் நம்மளுக்கு வந்து கீவேர்ட்ஸ்ல மாட்டி கிடைக்கும். பட் இந்த தமிழ்ல எக்ஸாக்ட்டா டைப் பண்ணி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இதுவரைக்கும் நான் யாரையுமே வந்து தமிழ்ல சர்ச் பண்ணி பார்த்ததே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல தான் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து தமிழ்ல டைட்டில் வைக்கக்கூடாது. கேட்கலாம் நீங்க, "நீ மட்டும் ஏன்டா வச்ச தமிழ்ல டைட்டில்னா?" இது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சேனல். இந்த சேனலுக்கு வந்து நான் வந்து நெறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதுல வந்து நாம பார்க்கலாம். இதுல தமிழ்ல டைட்டில் வச்சிருக்கேன். ஹவ் இட் இஸ் பாசிபிள்? ஒரு 6000 வியூஸ் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட் போனோம்னா, இந்த டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோ பெருசா அடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க டெஸ்கிரிப்ஷன். எந்த வீடியோனாச்சும் நீங்க பார்த்ததுல வந்து உங்க வீடியோவாட்டம் இருக்கட்டும், எதா இருக்கட்டும், 2 லைனுக்கு மேல நீங்க டெஸ்கிரிப்ஷனே அடிக்க மாட்டீங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. ஸோ ஒரு தமிழ்ல டைட்டில் வச்சாலும் அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து ஃப்ரண்ட்ல வர வைக்கிறதுக்கோ, இல்ல அதிகமான வியூவர்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்கோ ப்ரூவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்கிரிப்ஷன். ஸோ டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அந்த வீடியோவை பத்தி எல்லாத்தையுமே அடிச்சு வைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஹவு டு earn ஸ்டார்ட் மணி ஆன்லைன் தமிழ். இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து சர்ச் பண்ணேன்னா, ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எனக்கு வரும் பாருங்க. ஹவு டு சர்ச் தமிழ். ஸோ இதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து இது கிடைக்குது. இவ்வளோத்தையும் நான் பார்த்துருக்கேன்னா, இங்க பாருங்க, எல்லாமே வந்து இந்த டெஸ்கிரிப்ஷனால தான் வந்து முக்காவாசி வந்து உங்க டெஸ்கிரிப்ஷனை வச்சு தான் வந்து வீடியோ வந்து ஃப்ரண்ட்லயோ பேக்லயோ நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு வர முடியும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டேக்ஸ். ஸோ டேக்ஸ் வந்து ஹவு டு மேக் மணி ஆன்லைன், வாட் ஆர் த வேஸ் டு மேக் மணி ஆன்லைன், ஹவு கேன் ஐ earn மணி ஆன்லைன், இந்த மாதிரியான டேக்ஸ்லாம் இருக்கு. ஸோ டேக்ஸும் இந்த டெஸ்கிரிப்ஷன் லைனும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த சர்ச் என்ஜின்ல வந்து வர்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம தமிழ்லயே பார்த்தோம்னா எக்கச்சக்க வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல தமிழ்ல எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோல இருந்து தவிர்த்து நான் முன்னாடி வரணும்னா, நான் இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணியிருக்கணும். எப்படின்னா வந்து டைட்டில வந்து கரெக்டா தமிழ்ல வைக்கிறது, டைட்டில வந்து கரெக்டா இங்கிலீஷ்ல வைக்கிறது, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லயே எல்லாத்தையுமே கொண்டு வர்றது. ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த டிஸ்கிரிப்ஷனே வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். பட் நீங்க வந்து உங்களோட இதுவே வந்து யூடியூப்ல தான் நான் போட போறேன் எல்லாத்தையுமே அப்படின்னு நீங்க வந்து நினைச்சிட்டீங்கன்னா, உங்க டைட்டில் அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் டெஸ்கிரிப்ஷன். அந்த டெஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா நீங்க வந்து நிறைய போடணும். இப்போ வந்து ஹவு டு earn மணி ஆன்லைன் இன் தமிழ் அப்படின்னு நான் போடுறேன். 5 மாசம் தான் அந்த வீடியோ காட்சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகேவா, நீங்களே பார்த்தீங்க ஹவு டு மேக் மணி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு மேக் மணி ஆன்லைன் இன் தமிழ் தான் கொடுத்துருக்கேனே தவிர, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு earn மணி ஆன்லைன் இன் தமிழ் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த 2 டைட்டிலுக்குமே வந்து கோரிலேட்டே ஆகல. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து யூடியூப் எடுத்துக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா ஹவு டு மேக் தமிழ் மணி இன் ஆன்லைன் இந்த டைட்டிலுக்கும் இதுக்கும் கோரிலேட்டே ஆகல. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா
ஹவு டு ஏர்ன் மணி ஆன்லைன் அப்படின்னு இன் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே ரீசன் என்னன்னா அதில் கொடுத்துருக்கேன் பார்த்தியா டெஸ்கிரிப்ஷனில், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டெஸ்கிரிப்ஷனை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு கிளிக்ஸும் அதிகமாக கிடைக்கலாம், எல்லாமே அதிகமாக கிடைக்கலாம். இந்த வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா நான் 4 மாதம் தான் ஆகுது. பட் இதே டைட்டில் வந்து எவ்வளோ வீடியோ வந்து 1 இயர் ஆகுது, 11 மாதம் ஆகுது, 1 இயர் ஆகுது, 1 இயர். ஸோ இவங்களுக்கு முன்னாடி நான் வரணும்னா நான் என்ன பண்ணா வர முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள், எப்படி நம்ம வந்து ஒரு வீடியோவை வச்சுட்டு அதை எடுத்து நம்ம சர்ச் என்ஜின்ல எடுத்துட்டு வந்து வைக்க முடியும் அப்படின்றது வந்து இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வீடியோவை எப்படி எடுத்துட்டு வருது ஃப்ரண்ட்ல அப்படின்னு வந்து நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு இதாங்க பதில். உங்களோட டைட்டிலை மட்டும் நீங்க பார்க்காம உங்களோட டெஸ்கிரிப்ஷன், உங்களோட டேக் லைன் இது எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய